மேகதாதுல டேம் கட்டி கர்நாடகாவுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஹம்பக் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூர் வந்து டெக் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், ஐடி கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். பெங்களூர்ல மட்டும் 31 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர்ல, மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய ஆன்லைன் டேட்டா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா சென்டர்ஸ். இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டரும் ஒரு நாளைக்கு 20 மில்லியன் லிட்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரை பெங்களூர்லேருந்து எடுக்குது. அப்போ பெங்களூருடைய ரிசோர்ஸஸ்லாம் யாருக்கு போயிட்டுருக்கு? அப்போ மேகதாதுல டேம் கட்டினா கூட யாருக்கு பயன்பட போகுது? இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அதிகமான வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதனால் எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி, எங்கள் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம தான் வந்து யார் வெளிநாட்டுக்காரன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம அப்படியே உள்ள வாங்கி வச்சுப்போம்ல. சென்னையில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக எடுக்கப்படக்கூடிய நீர் ப்ளஸ் ஹைதராபாத்தில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக எடுக்கப்படக்கூடிய நீர், இந்த ரெண்டையும் சேர்த்துனா கூட பெங்களூருடைய ஒரு நாளுக்கான இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக எடுக்கப்படக்கூடிய நீரை ஈக்குவல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கிரவுண்ட் வாட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. மேகதாது அணை கட்டுனா கூட கர்நாடகாவுடைய தண்ணீர் பஞ்சம் தீராது அப்படின்னா அப்போ அந்த டேம் எதுக்கு? ஸோ டியர் கன்னடிகாஸ், மேகதாதுல டேம் கட்டினாலும் உங்களுடைய தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது, நம்மளுடைய தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது தீரப்போகிறது கிடையாது. மேகதாது அணை ஒரு காலத்திலையும் கர்நாடக மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எந்த விதமான பயனையும் அளிக்கப் போவது இல்லை.